My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ கிடைக்கல அப்படின்னா அடுத்த கட்டமாக மாணவர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோர்சஸ் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆயுஷ் கோர்சஸ். இந்த ஆயுஷ் கவுன்சிலிங் அப்படிங்கிற முக்கியமான கவுன்சிலிங் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இன்னிலிருந்து ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஆயுஷ் கவுன்சிலிங் AACCC இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து இன்னிலிருந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்த்தலாம். முக்கியமாக ஆயுஷ் கவுன்சிலிங்கில் ஆயுஷ் கோர்சஸில் ஆயுர்வேதா இருக்குது, சித்தா இருக்குது, யுனானி இருக்குது, நேச்சுரோபதி இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ், ஒரு 5 விதமான கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஸ்கோப்ஸும் ஓரளவுக்கு இருக்க தான் செய்யுது. நிறைய மாணவர்கள் விரும்பி எடுக்க தான் செய்கிறாங்க. எம்பிபிஎஸ்க்கு அடுத்தபடியாக, பிடிஎஸ்க்கு அடுத்தபடியாக அல்லது எம்பிபிஎஸ்க்கு அடுத்தபடியாக சில மாணவர்கள் ஆயுஷ் கவுன்சிலிங்கும், சில மாணவர்கள் பிடிஎஸ்ஸையும், சில மாணவர்கள் வெட்டனரி சயின்ஸையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த கவுன்சிலிங்கில் மூலமாக நீங்கள் சேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா கோர்சஸ் மூலமாகவும் யூ கேன் பிகம் அ டாக்டர் இஃப் யூ ஹாவ் பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட். அந்த சப்ஜெக்ட்ஸில் அந்த ஓரியன்டட் அந்த ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் டாக்டர்ஸ். ஸோ என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது ஆயுஷ் கவுன்சிலிங், ஆயுஷ் அட்மிஷன் சென்ட்ரல் கவுன்சிலிங் கமிட்டி AACCC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 1 by 1 நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது கவுன்சிலிங் ஷெடியூல், சரிங்களா? கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிட்டாங்க இன்னிலிருந்து, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மொத்தமாக இதில் 5 ரவுண்டு நடக்குங்க. மொத்தமாக 5 rounds are going to be there. ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், அப்புறம் ஸ்ட்ரே ரவுண்ட் 1, ஸ்ட்ரே ரவுண்ட் 2, மொத்தமாக 5 ரவுண்ட் நடத்துவாங்க. எல்லா ரவுண்ட்ஸ்க்குரிய ஷெடியூலையும் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளுடைய 15% இடங்களுக்காகவும், அதே மாதிரி அந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் சில காலேஜஸ் இருக்குது, அதில் உள்ள 100% இடங்களுக்காகவும் நடத்தப்படக்கூடிய கவுன்சிலிங் தான் இது. இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் கவுன்சிலிங் நடக்கும். அது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்காக இருக்கும், சரிங்களா? அது TN ஆயுஷ் கவுன்சிலிங். அதை பற்றியும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆயுஷ் கவுன்சிலிங்குடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 22ஆம் தேதி இன்னையிலிருந்து, ஓகேங்களா? இன்னையிலிருந்து ஆரம்பிக்குது. ஸோ இன்னையிலிருந்து 1 September வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரிஜிஸ்டர், நீங்கள் நீட்டில் குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் ரிஜிஸ்டர் ஃபார் ஆயுஷ் கவுன்சிலிங் வித் யார் நீட் ஸ்கோர். உங்கள் நீட் மார்க் யூஸ் பண்ணியே போய்க்கலாம். ஸோ இதில் வந்து 22ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி மத்தியானம் 2 மணி வரைக்கும் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். பேமெண்ட் வந்து 1ஆம் தேதி, செப்டம்பர் 1ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது செய்யலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, நமக்கு 26ஆம் தேதியிலிருந்து, சரிங்களா? 26ஆம் தேதியிலிருந்து 1 September வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. சாய்ஸ் ஃபில்லிங், ஓகேங்களா? ஸோ சாய்ஸ் லாக்கிங்கிறது வந்து நமக்கு வந்து கடைசி நாள் 1ஆம் தேதி, செப்டம்பர் 1ஆம் தேதி மதியானம் 2 மணிலேருந்து நைட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. ரிசல்ட் வந்து நமக்கு 4th September ரிலீஸ் பண்ணுவாங்க. 5th Septemberலேருந்து நீங்கள் 12th September வரைக்கும் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட். சிமிலர்லி செகண்ட் ரவுண்டும் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி, செப்டம்பர் 17ஆம் தேதி ஆரம்பிக்குது. ரிசல்ட் வந்து உங்களுக்கு 25th ரிலீஸ் பண்ணுறாங்க. 26லேருந்து 3rd October வரைக்கும் போய்க்கலாம். தேர்ட் ரவுண்டுங்கிறது October 10th ஆரம்பிக்கிறாங்க. ரிசல்ட் வந்து 16th October ரிலீஸ் பண்ணுறாங்க. 17லேருந்து 24th வரைக்கும் போய்க்கலாம். அடுத்ததாக ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் 1, ஓகேங்களா? ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் 1 அப்படிங்கிற பொறுத்தவரை, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து இந்த 4th ரவுண்டில் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் 1 இருக்கு இல்லைங்களா, இதுலேயும் கூட நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் 2 அப்படிங்கிறது வந்து புதுசாக சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ண வேண்டியதில்லை, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை. ஒன்லி ஃபார் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் 2, சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க, நோ ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் நோ சாய்ஸ் ஃபில்லிங். த சாய்ஸஸ் சப்மிட்டட் டியூரிங் SVR1. SVR1ங்கிறது ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் 1. ஸோ இந்த வேகன்சி ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்குற அதே கேண்டிடேட்ஸ் இன்கேஸ் சீட்டு ஃபில் ஆகலைன்னா மட்டும்தான் இந்த ரவுண்ட் நடக்கும், ஓகேங்களா? இதுலேயே எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு, வேகன்சியே வரலன்னா இந்த ரவுண்ட் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ இந்த ரவுண்டுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வராது, ஓகேங்களா? லாஸ்ட் 5th ரவுண்டுக்கு. ஸோ இது மட்டும்தான் இதில் உள்ள முக்கியமான அப்டேட்டாக இருக்குங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆயுஷ் கவுன்சிலிங் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பிளான் ஃபார் இட். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்லூரிகள், இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய அரசு சித்த மருத்துவ கல்லூரிகள், ஆயுர்வேதா காலேஜஸ், இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்குது. அதிலலாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் புல்லட்டன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதனுடைய வெப்சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோ வேணும்னா கீழே நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிறைய பேர் கேட்குறாங்கிற பட்சத்தில் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் ஆயுஷ் கவுன்சிலிங் போன வருஷம் எந்த மார்க் அண்ட் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சது ஆல் இண்டியா கோட்டாவில் அப்படிங்கிறத தெளிவாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன்.
இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். நம்ம படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. டாக்டர் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான வழிகள் இருக்குது. அந்த வழிகளை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். நீட்டில் இந்த தடவை மார்க் வரல அப்படின்னா இதோட நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தமே கிடையாது. தெர் ஆர் ஸோ மெனி அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். டைம் இருக்குது, எக்கச்சக்கமான டைம் இருக்குது. ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகும் அப்படிலாம் நினைக்கவே செய்யாதீங்க. யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் சம் டைம் அண்ட் யூ ஆர் கோயிங் டு கெயின் ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் ரிட்டர்ன்ஸில் எடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்கேஸ் இஃப் யூ ஆர் பிளானிங் டு ரிப்பீட் another year, இன்னொரு வருஷம் ரிப்பீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிப்பீட் பண்ணுங்கள். இல்லை நான் வேறு கோர்சஸ் போகிறேன் அப்படின்னா அதுவும் நீங்கள் தாராளமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.